ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் மேலே அப்டேட் பயங்கரமான சம்பவங்களாக இருக்குது போல இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு அப்டேட் வந்திருந்தது. என்னென்னா கண்டஸ்டன்ஸ் ரீஎன்ட்ரி. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக 2 பேர் வரதா வந்துட்டு ஆல்ரெடி அப்டேட் வந்தது. என்னென்னா நம்ம பிரவீன்ராஜ் அண்ட் வியானா பேரை கிட்டவே நிறைய பேருக்கு ஒரு ஞாபகம் இல்லை. சாளரங்கள் அதுக்கு பிரபலமானவங்க. அதே மாதிரி இப்போது ரெக்கார்டு விஷயத்தில் வெளியே வந்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரி வந்து முத்துக்குமரிலேருந்து சௌந்தர்யா கூட இப்போ பேக் வச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஆதரவு தெரிவித்தாங்க. இப்போ தாமரை நிறைய பேர் சரிங்களா. ஆனால் வியானா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் வந்து ஒரு விஷயத்தை ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. என்ன பதிவு போட்டிருந்தாங்கன்னா, இதுக்கு வந்துட்டு அவங்க 2 பேர் மட்டும் காரணம். இதை வந்துட்டு அதாவது இவங்க போட்ட மாதிரியே நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் வளர விட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கிறவங்களும் இதுக்கு காரணம். இதே விஷயத்த உள்ளே இருக்கிற நிறைய ஆட்கள் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஸோ வியானா உள்ளே போகும்போது ஒரு பயங்கரமான பூகம்பம் வெடிக்குமோ அப்படின்னு ஒரு மக்களோட எதிர்பார்ப்பு இருந்துச்சுல்ல. இப்போ அதே மாதிரி உள்ளே போய் பேசியிருக்காங்க போல இருக்க ரெக்கார்டை பற்றி. பட் பிக் பாஸ் வந்து அதை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா இப்போ இன்னும் இந்த வாரம் அதை அடுத்த வாரம் தான் வெளியில் வந்து ஒரு பயங்கரமான பூகம்பம் போயிட்டு இருக்காது. வேறு விஷயம் ஒரு பக்கம் வந்துட்டு ஆதரவும் ஒரு பக்கம் வந்துட்டு எதிர்ப்பும் செம்மையாக போயிட்டுருக்கு. இப்போ அதை பற்றி பேசினா உள்ளே இருக்கிறவங்களோட மைண்ட் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து அதை வந்து நிறுத்தியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சில அப்டேட் வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வியானாவும் பிரவீன்ராஜ் தான் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வியானா மட்டும் தான் வராங்க, பிரவீன்ராஜ் வரலன்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த ப்ரொமோ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது அதில் வியானா மட்டும் இருக்காங்க. அந்த டாஸ்க்குமே நைட்டு தான். அந்த கார் வெளியே இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இருட்டில் தான் நடக்கிறது தெரியுது. ஸோ இருட்டுக்கு மேலே எப்படின்னு தெரியல. காலையிலேருந்து அப்போது வியானா வந்து முன்னாடியே என்ட்ரி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த டாஸ்க் நடந்திருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் இல்லை. ஸோ மீதி எல்லாருமே நாளைக்கு தான் வருவாங்க போல இருக்குது. அதேமாதிரி எப்பயுமே அந்த பணப்பட்டின்னு வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு ரீஎன்ட்ரி தான் நடக்கும். அவங்க தான் வந்து உள்ளே வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. செம்மையாக இருக்கும், சப்போர்ட்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் வாரம் அந்த ஃபினாலே வாரத்தில் ஃபஸ்ட்டு நாள் 2வது நாள் அப்படியே கொஞ்சம் கம்மியாகி ஒரு 3 நாளோ 2 நாளோ வந்து அவங்க தனியாக அந்த 5 பேர் மட்டும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து ஒரு பிக் எவிக்ஷன் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் அப்டேட் வருது. ஏன் இருக்கிறதே மொத்தமே 6 பேர், அதில் ஒருத்தங்க பணப்பட்டு எடுத்துகிட்டு போனால் மீதி 5 பேர், இதில் பிக் எவிக்ஷன் வச்சா மீதி 4 பேர் தானா? எல்லாம் இந்த 2 ரெக்கார்டால் இவ்வளோ பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் இந்த சுபிக்ஷாவது அனுப்பாமல் இருந்திருக்கலாம், அந்த பொண்ணாவது பணப்பட்டு எடுத்துருக்கு. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.